தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரானோட புதிய சுப்ரீம் லீடரா யாரு வருவாங்கன்னு நாம சில வாரங்களுக்கு முன்னாடி கணிச்சிருந்தோம்ல. அந்த விஷயம் இப்போ அப்படியே நடந்திருக்கு மக்களே. அவரை தான் அறிவிச்சிருக்காங்க. இது கூடவே ஈரான் முழுக்க எந்த அளவுக்கு பிரளயத்தை ஏற்படுத்த முடியுமோ அமெரிக்க படை ஏற்படுத்தி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பிரச்சனை இன்னும் பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்த பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஏதோ ஸ்கிரீன்ல தெரியாருல, இவர் பேரு மொஜ்தபா கமினி. இவர் வேற யாரும் இல்ல, கொல்லப்பட்ட ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அலி கமனி, அவரோட பையங்க. இவரை தான் இந்த 88 மூத்த மார்க்க குருக்களை கொண்ட இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குல்ல ஈரான்ல, அவங்க அடுத்த ஈரானோட சுப்ரீம் லீடர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த முடிவை எடுக்க முடியும். சுப்ரீம் லீடர் அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த படிநிலையை பத்தி, இந்த ஹையார்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக பேசியிருக்குமா. அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈரான்ல எப்படி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தெளிவாக புரிஞ்சிட மக்களே. ஓகே, ஸோ இவரை அந்த 88 பேரை சேர்ந்து ஒரு மனதாக தேர்வு பண்ணிட்டாங்களா. பண்ணதுக்கப்புறம் அட்டாக்ஸ் இருக்குல்ல, ஈரான்ல இருந்து லான்ச் பண்ணப்படுற மிசைல்ஸ், அதோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அந்த அளவுக்கு இப்போ அடியை இன்னும் பெருசாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனிமி சார்ந்து. அண்ட் இவரோட குடும்பத்தை அமெரிக்க இஸ்ரேல் பட காவ் வாங்கினாங்க பார்த்தீங்களா. அதுக்கு ரிவெஞ்சுன்ற ஒன்றத்தை எடுக்காம இருப்பாரு. அவரோட அப்பாவை இழந்தாச்சு, அவரோட அம்மாவை இழந்தாச்சு. அதே தாக்குதல காயம்பட்டவங்க அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருந்த குழந்தைங்க, அந்த குழந்தையும் இறந்தாச்சு. இன்னும் சுப்ரீம் லீடரோட அலி கமனி அவர்களோட மருமகள்னு அவங்களும் இறந்தாச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த மனுஷன் ரிவெஞ்சு கொடுக்காம இருப்பாரு. இப்போ உலகம் முழுக்க பெரிய எதிர்பார்ப்ப இவரோட அப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. சாதாரண போஸ்டிங்காங்க, ஈரானோட அதிகார உச்சமே அதுதான். அதனால தான் உச்ச தலைவர்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொஜ்தபா அவர்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு 1969. இவர் அலி கமனியோட ஒட்டுமொத்தமான 6 குழந்தைங்க இருக்குல்ல, அதுல 2வது குழந்தைங்க. இவர் 2வது பையன். இவரோட செகண்டரி எஜுகேஷன் ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா டெஹரான்ல முடிச்சிருக்காரு. ஸோ பேசிக் கல்வியே உள்ள இருக்கு, அட்வான்ஸாகவும் படிச்சிருக்காப்புல. இதே மைண்ட்ல வச்சுங்க, படிச்ச ஆள் தான். இவருக்கு 17 வயசு இருக்கும்போது ராணுவத்துல எந்த அளவுக்கு தீவிரமா செயலாற்ற முடியுமோ செயலாற்றி இருக்காரு. ஸோ மிலிட்ரி சர்வ் பர்சன் தான் இவர். ஈரான் ஈராக் வார் இருக்குல்ல, இதுல பார்ட்டிசிபெண்டா இருந்திருக்காரு. ஒரு 8 வருஷங்கள் வரைக்குங்க இந்த மிலிட்ரி சார்ந்த ஸ்ட்ரகிளை அவர் சர்வீஸா முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காப்புல மொஜ்தபா அவர்கள். 1999ல இந்த கூம்னு சொல்லிட்டு ஒரு ஹோலி சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மூவ் ஆகுறாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஷியா பிரிவினர் இருக்காங்களே, ஆக்சுவலா ஈரானா யார் ஆண்டுகிட்டு இருக்கா, இந்த சவுதிக்கு ஈரானுக்கு என்னென்ன இஷ்யூ, எதில் அவங்க பிளவுபடுறாங்க, மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதான் அந்த ஷியா சன்னி. ஓகே, இந்த ஷியா தியாலஜி இருக்குல்ல, இதோட ஹார்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த கோம் தான், இந்த ஹோலி சிட்டி தான். அதனால அந்த சிட்டிக்கே புனித நகரம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு மூவ் ஆகுறாரா. இங்க போன மொஜ்தபா அவர்கள் இந்த ரிலீஜியஸ் ஸ்டடி சார்ந்து ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்கிறாருங்க. மார்க்கம் சார்ந்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அடுத்த சுப்ரீம் லீடர் தானாதான் இருக்க முடியும்ன்ற நம்பிக்கையில ஒருத்தவங்க அப்படியே வளர்ந்த அப்படிங்க இருக்கும். அது மாதிரி தான் இவர் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நீதான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி சொல்லி எல்லா நடிகர்களையும் வளர்ப்பாங்களா வீட்டில். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஈரான்ல அடுத்த சுப்ரீம் லீடர் நீங்க தான்ன்ற மாதிரி சொல்லியே அவரை வளர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ அதுதான் நடந்திருக்க மாதிரி தெரியுது. இவரு இந்த மார்க்க குருக்கள் அணியிற கிளாத் இருக்கு பாத்தீங்களா, இந்த உடைகளை பெருசா அணிஞ்சுதான் இல்லையா அவர் படிச்சுட்டு இருக்க டைம்லயே. அதுக்கப்புறம் தான் தன்னோட தந்தையால ஈர்க்கப்பட்டு இந்த பொறுப்புன்ற ஒரு விஷயம் உணர்வாங்களா. ஒரு வகையில நம்ம எதிர்பார்த்ததோட பெரிய பொறுப்பு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த கிளரிக்கல் கிளாத்தையே அவர் அணிய ஆரம்பிச்சிருக்காப்லையா. அதெல்லாம் தந்தையோட தாக்கமாக தான் கருதப்படுது. மொஜ்தபா அவரோட அப்பா மாதிரியே லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்றவர். அதாவது தன்னை பத்தி எல்லாத்தையும் வெளியே தெரிய வைக்கிற ஆளு அவர் கிடையவே கிடையாது. அப்படி தெரிய வச்சுட்டா எதிரிகளுக்கு ஈஸியா எல்லாமே தெரியுமே. சின்ன மைனஸ்னாலும் அதை அவங்க ஈஸியா பயன்படுத்திப்பாங்களே. இதுல ரொம்ப தெளிவா இருக்காருங்க அவரோட அப்பா மாதிரியே. எந்த அளவுக்குன்னா, அரசு அலுவலக கட்டடம் சார்ந்து இவங்களுக்கு எந்த ஆஃபீஸும் இருக்காது. அங்க சுப்ரீம் லீடர் இருக்க மாட்டாரு. அது முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும். இவரோட அப்பா தான் பண்ணாரு, பையன் அதே தான் பண்றாப்புல. இன்னொரு பக்கம் இந்த ஸ்பீச் கொடுக்கறது பப்ளிக்கா அதை பெருசா பண்ண மாட்டாரு. யாரு? மொஜ்தபா. அப்பா விட லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்றாரு. இன்டர்வியூஸ் கொடுக்கவே மாட்டாருங்க. இது வரைக்கும் இன்டர்வியூஸ் அவர் பெருசா கொடுத்ததில்ல. எங்கேயாச்சும் ஒன்று நீங்க ரேரா தான் பார்க்க முடியும், பெருசா கொடுத்ததில்ல. இவரோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குல்ல, அதுவே சோஷியல் மீடியாலும் சரி இன்டர்நெட் தளத்திலையும் சரி ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும்.
அதனால நிறைய சேனல்ஸ்ல நிறைய பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா கூட இவரோட போட்டோஸ்னு சொல்லிட்டு வந்ததை தான் திரும்ப லூப்ல வந்துகிட்டு இருக்கோம். புதுசா நீங்க பெருசாக பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் லோ ப்ரொஃபைலா அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மொஜ்தபா அவங்க அப்பா இருக்கும்போது ஒரு நல்ல பேரை வாங்கினவர். அப்பாவுக்கு பிடிச்ச பையன். அதெல்லாம் தாண்டி சுப்ரீம் லீடர் அலி கமனி அவர்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மொஜ்தபா மனசு வைக்கணும். அவரை தாண்டி நீங்க அவரை போய் பார்க்க முடியாது, அவரோட அப்பாவை. அந்த அளவுக்கு கேட் கீப்பரா அப்பா இருக்கும்போது இவர் இருந்திருக்காரு. இவரை ஏதாவது ஒரு விஷயத்துல மென்ஷன் பண்ணி யாருன்னா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது விக்கிலீக்ஸ் இருக்குல்ல, இந்த 2000 லேட் அந்த காலகட்டம்ல சொல்றேன். அப்ப இவரை பத்தி என்ன திரும்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஈரான்ல நிறைய பேரும் அதிகாரிகளா இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல சுப்ரீம் லீடருக்கு இணையா ஒரு பர்சன் இருக்காருன்னா அவர் தான் மொஜ்தபான்னு அப்பவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து தெளிவாளருக்கு தெரிஞ்சிருக்கு, நாளை பின்ன அலி கமனிக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா, உடல்நல கோளாறு, வயசாகுது ஏதாவது ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு இவர் தான் வருவார்னு அப்பயே எழுதி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவர் தான் விஷயத்த அங்கே பவர் சென்ட்ரிக்கா சொல்லிட்டாங்களா. இதை தாண்டி இங்க பவர் சார்ந்து பின்னாடி இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க நீங்க யாருமே யோசிக்க வேணாம். சுப்ரீம் லீடர் அவரை தாண்டி அவரோட பையன் தான். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா. இவர் சொன்னா ஈரான் அதிபரே செய்வாரா, இவர் சொன்னா அங்க தட்டாம எல்லாமே செய்வாங்களாம். சுப்ரீம் லீடரே சொல்ற மாதிரி தான் மொஜ்தபாவோட வாய்ஸுக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்காங்க அந்த டைம்ல இருந்து. இவர் இந்த மிலிட்ரி சார்ந்து சில ஆர்டர்ஸை அப்பாவின் பேர்ல உத்தரவிடுற வரைக்கும் கூட பவர்ஃபுல்லா இருந்திருக்காப்லையா அந்த டைம்ல இருந்து. ஸோ அப்பேற்பட்டவர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடரா அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. நம்ம முதல்ல இதை கணிச்சிருந்தோம், அந்த 8 பேர்ல இவர் தான் வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அதை தான் ஈரான் கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. டொனால்ட் ட்ரம்ப் செம்ம கடுப்பில் இருக்காரு. நாம அந்த கணிச்சோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாரு. என்னது, இவங்க இல்லாமா இந்த 8 பேரா அந்த கம்பெனியோட பையனா லிஸ்ட்ல இருக்காரா, எனக்கு வருத்தம்பா, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், அந்த 8 பேர்ல யார் வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஈரானோட சுப்ரீம் லீடர் யாருன்றதை தான் முடிவு பண்ணுவன்ற மாதிரி மனநிலையில் இருந்தார். அப்போ ஒரு அன்அக்செப்டபிள்னு வார்த்தையை பயன்படுத்தினாரா. இப்போ அதே ட்ரம்ப் கிட்ட அமெரிக்க ஊடகங்கள் தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எனக்கு இது பிடிக்கலங்க, இந்த மொஜ்தபா ஏதோ அடுத்த சுப்ரீம் லீடர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, இப்போ எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஸோ ட்ரம்ப்புக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒரு நாட்டோட உச்ச அதிகாரத்தில் இருக்காருன்னா அவரோட நிலைமையும் அந்த நாடோட நிலைமையும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சில காட்சிகளை காட்டுற மக்களே, பார்த்தா எல்லாம் பயந்துருவீங்க. அது இதயம் பலவீனமா இருக்கும், பார்க்க வேணாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பிரளய காட்சி தான். போக போன காட்டுற, வெயிட் பண்ணுங்க. ஈரான் பிரசிடென்ட் இருக்கார்ல மசூத் பெசஷ்கியான், அவர் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டோட டிக்னிட்டி, நம்ம நாட்டோட பலம், இது எல்லாமே ஒரு நல்ல பாதையை நோக்கி போக போகுது. அதுக்கான புதிய ஆரம்பமாக தான் மொஜ்தபா அவர்களை சுப்ரீம் லீடர் அப்பாயின்ட் பண்ணிருக்கிறத நான் பார்க்குறேன்னு ஈரான் அதிபர் சொல்றாரு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் என்ன சொல்றாரு, தன்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர் சாய்ஸுங்க, இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு, நாம அமெரிக்க படையை பார்த்து எப்பவுமே பயந்தது கிடையாது. ஏதோ அவங்க ஈரானுக்குள்ள இந்த கிரவுண்ட் இன்வேஷன் மேற்கொள்ள போறாங்களாமே, தரை வழியா வந்து நம்மளை அடிக்க போறாங்களாமே, வரட்டும், சிரிச்சில சொல்ற அப்பாஸ், வரட்டும், நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்கன் சோல்ஜர்ஸை நாங்க இங்கிருந்து ஓட விடுவோல, அந்த காட்சியை பார்க்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்க, ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்பாஸ் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்னதான் த்ரெட் பண்ணாலும் ஈரான்ல இருக்க பெரிய தலைங்க பெருசா அசர்ற மாதிரி தெரியல. இது போல அதிகமா பேசிடுறாங்க. ஒன்னு பேசிட்டு சில பேர் உயிரோடு இருக்காங்க அப்பாஸ் மாதிரி, ஆனா பல பேர் கொல்லப்பட்டுறாங்க. எலிமினேட்டட்னு ஐடிஎஃப்பும் இன்னொரு பக்கம் அமெரிக்க படையும் இந்த யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டோ போஸ்டர் போட்டுறாங்க. அப்பாஸ் இது வரைக்கும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அதிசயம் தான் நினைக்கிற மக்களே. ஒருவேளை எல்லா விஷயங்களையும் பேசணுன்றதுக்கு அமெரிக்கா உயிரோடு வச்சிருக்கணும் தெரியல. ஆனா அப்பாஸ் ராஜதந்திரமா செயல்படுவார்னு தெரியும். இந்த அளவுக்கு போல்டா செயல்படுவார்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன மாதிரி வார்த்தையில விட்டுருக்காரு பாத்தீங்களா, அமெரிக்க படை இங்க வந்தா நாங்க ஓட விடுவோன்ட்டு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளவு தூரம் ஒரு பேசுறதுக்கு காரணமும் மொஜ்தபா தான். ஏன்னா புதிய சுப்ரீம் லீடர் அப்பாயின்ட் பண்ணியாச்சா, அவர் தான். ஆனா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க மக்களே, ஐடிஎஃபோட ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அந்த ப்ராக்சிஸ் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அமைப்போட தலைகளை தூக்கிட்டே வருவாங்க. அந்த போஸ்டில் ஒருத்தரை கொண்டுட்டா திருப்பி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவங்கள உடனே கொண்டுடுவாங்க. திருப்பி ஒருத்தர் வந்து அவரையும் உடனே கொண்டுருவாங்க. அவங்களோட கீ டார்கெட் லிஸ்ட்ல அவங்க தான் பிரைமரியா வச்சிருப்பாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் கீ டார்கெட் லிஸ்ட்ல முக்கியமான ஆள் யாருங்க, சுப்ரீம் லீடர். ஏற்கனவே ஒருத்தர் கொண்டாச்சு, அவரோட பையனை ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சில மணி நேரங்களில் என்னவோ நெகட்டிவான பிரேக்கிங் நியூஸ் கூட பஞ்சாகலாம். அபசகுணமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து இதை பண்ணுவாங்க. இஸ்ரேல் பெருசா பண்ணும், அமெரிக்கா அதை கம்மியா பண்ணும். பட் இப்போ இஸ்ரேல் கூட சேர்ந்து அடிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலோட இந்த பேட்டர்ன் அமெரிக்கா ஃபாலோ பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் எனக்கு பிடிக்காதவன்னு சொல்லிட்டாரு கம்பெனியோட பையனை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து? ஆனா இதுல இருந்தும் இவரை ப்ரொடெக்ட் பண்றாங்க ஈரான்ல இருக்கவங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் மக்களே. ஏன்னா அவங்க எதிர்த்துட்டு இருக்கிறது சாதாரண ராணுவத்தில், இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ராணுவங்களும் பேர் வாங்கினது பவர்ஃபுல்லா இஸ்ரேல், அமெரிக்கா.
அவங்கள ஒரு நாடு தனியா எதிர்க்குதுன்னா பெரிய விஷயம் அது. பார்ப்போம், இப்ப இருக்க சுப்ரீம் லீடரை ப்ரொடெக்ட் பண்ணது பெரிய விஷயம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சிட்டாங்கனாக்கா உலகத்துல வேற எந்த நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாத விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றான்னு பார்ப்போம். ஐஆர்ஜிசி இவங்க இப்போ ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலா ஐஆர்ஜிசி சுப்ரீம் லீடரோட கமாண்ட் தான் டைரக்டா கட்டுப்பட்டுவாங்க. அப்ப ஐஆர்ஜிசி என்ன சொல்லுது, புதிய சுப்ரீம் லீடர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு நாங்க கீழ்ப்படிந்து நடப்போம், எதிர்த்து பேசவே மாட்டோம். இதே விஷயத்த ஒவ்வொரு முறையும் அவங்க வாக்குறுதியாக கொடுப்பாங்க. அது இப்பயும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்டர் ஈரான் முழுக்க இருக்க ரெஜிமும் மொஜ்தபா அவர்களை சுப்ரீம் லீடர் அப்பாயின் பண்ணதை மனப்பூர்வமாக வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் அப்பாயின் பண்ண கையோடு ஃபர்ஸ்ட் மிசைல் இஸ்ரேலை நோக்கி போச்சுங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ வார்னிங் மாரி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து மிசைல்ஸா பறகுது இஸ்ரேலை நோக்கி. அதுவும் குறிப்பா இந்த டெல்லவியூ பகுதி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட காசா மாதிரி மாத்தி விட்டாங்க. அப்படி இருக்க இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு மிசைல் சென்றீங்க ஈரான் இஸ்ரேல் நோக்கி அனுப்பிச்சிட்டு இருக்கிறது. ஒரு தலைவரை தேர்வு பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷனை ஜெயிச்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க பல இடங்கள்ல. ஈரான்ல எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? இஸ்ரேலை நோக்கி அவ்வளவு மிசைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. זה הטיל המתפצל, חברים. יואו! זה הטיל המתפצל. מטוס שם בפנים. יואו! יואו, בני זונות כמה משגרים. וואו! בוא, תראה את כיפת ברזל, כיפת ברזל, אורי. है लेकिन ये बुझ नहीं रहा, कंट्रोल में नहीं आ रहा। तो पूरी कोशिश की जा रही है इसको कंट्रोल करने की, लेकिन कितने टग बोट्स सब आ रहे हैं, बुझा रहे हैं, लेकिन कोई कुछ हो नहीं रहा है। उसको पानी से जो बगल के आप ये देख सकते हैं, वो जो भी दिख रहा है उसको ठंडा किया जा रहा है कि उसमें आग ना पकड़े, आग उसको ज़्यादा फैले ना, क्योंकि उधर भी सब वो पूरा ऑयल टैंकर का है, ऑयल टैंकर का पोर्ट है, तो उसको ஒரு கவர்னன்ஸ்னு இருக்குனாக்கா எல்லா மக்களுக்கும் அந்த கவர்னன்ஸை பிடிச்சிரும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஈரான்ல அதே நிலவரம் தான். இப்ப ஏதோ செய்திகளில் பார்த்துட்டு மொஜ்தபா சுப்ரீம் லீடர் ஆனாலும் ஈரான் மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க மக்களே. பெரும்பாலான மக்கள் செலிப்ரேட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி கவர்னன்ஸை சார்ந்து ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்ட மக்கள் இருக்கான அரசு மேல நம்பிக்கை இழந்து அவங்க டெத் டு மொஜ்தபான்றாங்க. எப்படி டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு ஈரான் இதுக்கு முன்னாடி இருக்க முழங்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதே விஷயத்தை தான் அங்க சில பேர் ஆன்டி கவர்னன்ஸை சார்ந்து இருக்கவங்க இப்படி முழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவர் சார்ந்த லைஃப் த்ரெட்டு ஈரானுக்குள்ளேயே இருக்குன்றதான் இங்க லிட்டரல் நம்மளுக்கு தெரியுது. ஒரு பக்கம் பெரும்பாலான மக்கள் கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் எதுக்கு சுப்ரீம் லீடர் போஸ்ட் அப்படின்னு கேட்கறோன்னு இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, இந்த ஆயில் பிரைஸ் இருக்குல்ல, நாம சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, $150 வரைக்கும் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு அதோட முதல் படியில காலையில் எடுத்து வச்சிட்டோம். $110 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை போகுது. இது இன்னும் போக போகுது. அதான் இருக்க அடுத்த பிரச்சனையே. 2022 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $110 எட்டி இருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ப்ரோ எங்கெங்கே நடக்குது, நம்ம நாட்டிலாம் வராது ப்ரோ. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம கவர்மெண்ட் அப்படி பார்த்துப்பாங்க சேஃப்டியா நினைச்சிங்கனாக்கா மக்களோட நிதர்சனத்தை புரிஞ்சுக்கங்க. இதுல கவர்மெண்டோட நிலைப்பாடு ஒன்று கிடையாது. ஒரு பொருளோட விலை ஏறுது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அது இங்க மக்கள் சுமையா ஏறாம இருக்க பார்த்துப்பாங்க. ஆனா ஆல்ரெடி சமையல் எரிவாயு விலை ஏறிச்சா அது பார்த்துட்டோமா? இப்ப அடுத்து மிஞ்சி இருக்கிறது பெட்ரோல் டீசல் தான், இந்த க்ரூட் சம்பந்தமான இந்த பொருட்கள் தான். இந்த ஃபியூல் காஸ்ட்டும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஏன்னா கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கிறது நான் ஆரம்பத்தில் நான் வாட்ச் பண்றதுனால சொல்றேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இது உங்களுக்கு நெகட்டிவான விஷயமா இருக்கலாம், ஆனா இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் இந்த கான்ஃபிளிக்ட் இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. இது இன்னும் பெருசா போக 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 கண்டிப்பா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $150 எட்டுச்சுனாக்கா அப்பயே இந்தியாவில் பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா ஏறும். அதான் இந்த விஷயத்தை இங்கே நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இது போல நீங்க தொடர்ந்து போர் நடத்திட்டு இருக்கிறதுனால இந்த எண்ணெய் விலை ஏறிட்டு இருக்கு பயங்கரமா, என்னங்க பண்றது அப்படின்ட்டு. ட்ரம்ப் எடுத்து பதில் சொல்லியிருக்காரு, ஏங்க உலக அமைதிக்காக அமெரிக்கா இவ்வளவு தூரம் போராடுது, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன வேலையை கொடுத்தானே ஆகணும், அது போல வச்சுக்கீங்களா அப்படின்னு அசால்ட்டா சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஆயில் பிரைஸ் இப்படி போகுதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் செம்மடி வாங்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் எவ்வளவு தூரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, அது பயங்கரமா போயிட்டு இருக்குங்க கீழே. இன்னும் ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தாலும் இதே நிலைமை தான். ஒரு பக்கம் ஆயில், ஒரு பக்கம் மார்க்கெட்ஸ். இது பத்தாதுன்னு முஜ்தபாவோட இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, இதை பத்தி எல்லாரும் ஆக ஓகன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம்
எதுக்குப்பா இப்போ பிரச்சனை பெருசாகிறவங்க இதுவரை பண்ணுறாங்கன்னு அப்படியும் பேசுகிறாங்க. இல்லை என்னோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். மொஸ்தபாவை இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களே, இது ஈரானோட சுயாட்சியை காட்டுறது. அது எந்த கவர்மெண்ட்டும் செய்யணும், அதை செய்யணும், செஞ்சுட்டாங்க, ஓகே. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்டை இது நிறுத்தாதுங்க, பெருசாக மாற்றும். ஏன்னா எங்களுக்கு பிடிக்காத பர்சன் இவருன்னு ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க அடிக்கிறடி இன்னும் அதிகமாக அடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஈரான் தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சது கரெக்டு, ஆனால் அமெரிக்கா கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சு தப்புன்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் அமெரிக்கா ஒரு 100 மிசைல்ஸை ஈரான் நோக்கி அனுப்புறான்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது இனிமேல் 300-400 மாறும். அப்போ எத்தனை மக்கள் கொல்லப்படுவாங்க? ஆயில் ரிஃபைனரி சார்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் அங்கே வரும் யோசிச்சு பாருங்க மக்களே. ஸோ மொஸ்தபாவை இப்போ சுப்ரீம் லீடர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த வாரம் அடுத்த லெவலில் கொண்டு போயிடும். இது எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இந்த காட்சி தான் சொன்னேன், பதட்டப்படாமல் பாருங்க அப்படின்ட்டு. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருங்க, என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு மோசமா அப்படின்ட்டு. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் படையும் செம்ம கடுப்பாயிட்டு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் இருக்குல்ல, அங்கே இருக்க இந்த ஆயில் கிடங்கு இருக்கு பாருங்க, அங்கே ஒரு வழி ஆக்கியிருக்காங்க. நீங்கள் மற்ற இடங்களை அட்டாக் பண்ணுறது வேற, ஆயில் இருக்க இடங்களில் அட்டாக் பண்ணீங்கன்னா நிலைமை வேற மாதிரி ஆகிடும். அந்த இடமே ஃபுல்லாக பிரளயம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ ஏற்பட்ட நிலைமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தோன்னா திக் ஸ்மோக்கு, டாக்ஸிக்னு சொல்லுவாங்களே, இந்த காற்றுல நச்சுத்தன்மை கலந்து அது கிட்டத்தட்ட ஒரு பாத்திரம் நம்ம மேலே வந்து விழுந்து அப்படி இருக்கும், ஒரு அமில மழை மாதிரி. இதை ஈரான் மக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உச்சக்கட்ட கொடுமைங்க. இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, இப்போ ஏங்க இது போல் டாக்ஸிக் ஏர் இருக்குல்ல, இது எங்கள் மக்களோட வாழ்வாதாரத்தை சிதைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க உடம்பே சிதைச்சிருவாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான அட்டாக்கை எதிரிகள் பண்ணியிருக்காங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அவர் பேசுகிற மாதிரி அப்படி என்ன அப்புறம் அந்த அட்டாக்ல மோசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்சியை பயப்படாமல் பாருங்க, உங்களுக்கே புரியும். نابود کرد. این داره خودش میتونه دیگه یکی یکی منبعهای نفت دارن. خیلی آدرنالین بیشتر میخوان. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஈரானை சரணடைய வச்சே தீர்வோன்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காருல, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாலாம் தெரிலங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த கான்டென்ட்ல சில விஷயங்களை பார்க்க போறீங்க. ரிசர்ச் ஒர்க் பாதி முடிச்சுட்டு இன்னும் முடிச்சிருவேன். அந்த கான்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் எவ்வளோ ஸ்டபனாக இருக்காங்கன்னு புரியும். அவங்க இந்த கான்ஃப்ளிக்டை முடிக்கிறதுக்கு அவங்களும் விரும்பலை. பார்ப்போம். வெனிசுவேலா மாதிரி நினச்சி தான் ஈரானை தொட்டாங்க அமெரிக்கா. இப்போ தொட்டது தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை ஈரான் எதுக்காக அமெரிக்கா ட்ரிகர் பண்ணி விட்டோம் நினச்சி ஃபீல் பண்ண போகிறாங்களா? கடவுள் தான் விடிச்சோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.